ஆ, இந்த ரிங் எங்க வாங்குனீங்க? நல்லா இருக்கே. இந்த ரிங்கா நல்லா இருக்கா? ம். இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோடது. அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொன்னேன்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வரான்னு. அவன் தான் கொடுத்தான். இது ஒருவேளை சந்தோஷோட ரிங்கா இருக்குமோ? அன்னைக்கு கூட நைட்டு வெளியே போயிட்டு வந்தான். என்ன ஏதுன்னு கேட்டப்போ ரொம்ப கோவப்பட்டான். ஒருவேளை இவளை பார்க்க தான் போயிருப்பானோ? நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். என்னங்க வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஐம் ஆல் ரைட். சரிங்க, நான் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டேன். நான் கிளம்புறேன். நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மீட் பண்ணலாம். சரியா? யா ஷூர், கண்டிப்பா மீட் பண்ணலாம். மீட் பண்ணணும். சரி, ஓகே, பாய். சந்தோஷ்க்கு நான் போட்டு விட்ட அதே மோதிரம் இந்த பொண்ணு கையில எப்படி? கேட்டா ஃப்ரெண்டு போட்டாருன்னு சொல்றான். சந்தோஷ் கொஞ்ச நாளா நம்ம கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்க. என்னடி இப்பெல்லாம் உன் வீட்டுக்காரன் எப்ப வரான் எப்ப போறான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்க போறான் வரன்னு கவனிச்சிட்டு தானே இருக்க? இல்லம்மா, முன்ன மாதிரி என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல. எதை கேட்டாலும் எரிஞ்செரிஞ்சு விழுறாரு. பாத்துடி, ஆம்பளைங்க நடவடிக்கையில திடீர்னு மாற்றம் வந்துச்சுன்னா கவனமா பாத்துக்கணும். இல்லனா முதலுக்கே மோசம் வந்துடும். சூதானமா இருந்துக்கோ. சரிம்மா. அந்த பொண்ணு கையில போட்டிருக்கிற மோதிரம் சந்தோஷ் மோதிரம் மாதிரி இருக்கு. இன்னைக்கு அவன் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் முதல்ல கைய பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆனா சந்தோஷ் அப்படிப்பட்டவன் இல்ல. ஏதோ நம்ம மேல கோவத்துல இருக்கான். மத்தபடி நம்ம புத்தி ஏன் இப்படி எல்லாம் போகுது? இங்க பாருடி, என் புருஷன்லாம் அப்படி இல்ல. அவரு தங்கன்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்ச எத்தனையோ பேரை நான் பாத்துட்டேன். எல்லா ஆம்பளைங்களும் சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் தான் நல்லவன். இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைக்க கூடாது. எல்லா பூனையும் பால் குடிக்கும். பாத்து. எதுக்கு இந்த கன்ஃபியூஷன்? தப்போ ரைட்டோ, இன்னைக்கு அவன் கையில மோதிரம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட வேண்டியதுதான். மேடி, சொல்லுங்க சார். இல்ல என் ஃபேன்னு சொல்லி ஒரு இம்சா வந்திருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதை ஏன் சார் கேக்குறீங்க? ஏதோ கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி நம்ம வீட்ல சமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா ஆளை காணோம். எனக்கு என்னவோ இவங்க பிளான் பண்ணி வந்த மாதிரியே இருக்கு. பின்ன பிளான் பண்ணாமல வருவாங்க? அவங்க பிளான் பண்ணி தான் சார் உங்களை கட்டிக்கிற நோக்கத்திலே வந்திருக்காங்க. கட்டிக்கிறதுக்கா? ஆமா. சொல்லி வாய மூடல, அடிக்குது பாருங்க. நான் போய் யாருன்னு பாக்குறேன். என்ன வாழை இலையோட வந்திருக்கீங்க? எதுக்கு? ஏனுங்க, உங்களுக்காக நான் விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன்ல உள்ள, அது எல்லாத்தையும் ஒன்னா ஒரே இலையில பரிமாறலாம் இதை எடுத்துட்டு வந்தேன். என்ன கொடுமை சார் இது? இந்த கொடுமையில இருந்து எப்ப சார் உங்களுக்கு விடிவு காலம் வரும்? இத பாருங்க காயத்ரி, நான் உங்ககிட்ட இப்ப சாப்பாடு கேட்டேனா? எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்றீங்க? ஹலோ. ஐயோ, எதுக்கு அழுறீங்க? அப்படி என்ன சொல்லிட்டாரு? பாக்குறவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. அப்புறம் என்னங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சாருக்கு பிடிக்கும்னு குதிரைவாலி அரிசியில சாதம், ஐர மீன் குழம்பு, அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார்,
வாழைக்காய் பொரியல், மிளகு ரசம்னு எவ்வளவு ஆசையா சாருக்காக சமைச்சு வச்சேன். பொசுக்குன்னு ஒரு வார்த்தையில வேணான்னு சொல்லிட்டாருங்க. சரி அழாதீங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. அழுகையை நிறுத்துங்க. அப்ப நான் சமைச்சத சாப்பிடுறேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் அழாம இருப்பேன். சார் சரின்னு சொல்லுங்க சார். சரி என்ன மாடி வாழை இலையெல்லாம் பெருசா இருக்கு, விருந்து பலமா இருக்கும் போல. என்ன லட்சுமி மேடம், நீங்களே இப்படி கிண்டல் பண்றீங்க? நான் எதுக்கு கிண்டல் பண்றேன்? நாட்டுல நடக்கிற சம்பவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஐ பிளாக்ல F2 எது சார்? இதா ஓ, இங்க ஹரிகிருஷ்ணன் யாரு? நான் தான். என்ன விஷயம் சொல்லுங்க. ஓ, நீங்க தானா? ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கேம்மா. உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? சார் என் பேர் ஹரிகிருஷ்ணன். இந்த பிளாட்ல நான் மட்டும் தான் சார் இருக்கேன். சார் 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 ஏனுங்க சார் பொசுக்குன்னு ஒத்தையில இருக்குன்னு சொல்லி போட்டீங்க? சார் நான் தானுங்க சார் ஹரி சாரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. என் பேரு காயத்ரிங்க சார். ஓ அப்படிங்களா மேடம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அப்போ நீங்க மேடம்? சார் நான் ஒன்னும் அவங்களை எதுவும் தப்பா கேட்கலையே, ஏன் என்ன அப்படி அவங்க மறைச்சிட்டு போறாங்க? சார் அவங்க தான் சாரோட மிஸ்ஸஸ் லக்ஷ்மி. என்னது மிஸ்ஸஸா? என்ன சார் சொல்றாங்க? சார் நீங்க வேற லெவல் சார். கட்டிக்கிட்டவங்க கட்டிக்க போறவங்க ரெண்டு பேரையும் பக்கத்திலே வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம உங்க மிஸ்ஸஸ் உங்களை விட வேற லெவல் சார். அவங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தி உங்களை கட்டிக்குவேன்னு சொல்றாங்க. காந்தி மாதிரி சாந்தமா போயிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வந்த வேலையை பாக்குறீங்களா? மேடம் வந்த வேலையை பார்க்கலான்னு தான் இருந்தேன், ஆனா இப்படி பேசுறது ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்குல்ல. இருக்கும். ஒரு நிமிஷம் மேடம். ஆமா இவ்ளோ விவரமா பேசுறீங்களே, நீங்க யார் மேடம்? நான் சாரோட அசிஸ்டன்ட். ஓ என்னது அசிஸ்டண்டா? ஆமா. அசிஸ்டன்ட்னா எப்பவும் சார் கூடயே இருப்பீங்க. ஆமா நீங்க சரியா தான் சொல்றீங்க. நான் சாரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சார் உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சார். அசிஸ்டன்ட், மனைவி, வருங்கால மனைவி கொண்டாடுறீங்க சார். என்னால ஒன்ன வச்சுக்கிட்டே முடியல சார். நீங்க மூண வச்சுக்கிட்டு அதுவும் அவங்களுக்குள்ளே ஒத்துமை முடியல சார். நீங்க ஒரு கலியுக கண்ண சார். பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஆளுக்கு ஒரு வீடு கட்ட திட்டமும் வச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு சார், அசத்துங்க. யோ வந்த வேலையை பாக்குறியா? அதை தவிர எல்லா வேலையும் பாக்குறியே, போய. ஓகே ஓகே ஓகே, உங்க அவஸ்தை எனக்கு புரியுது. நீங்க மூணு பேரும் ஒரே நேரத்துல பேசிக்கிறீங்க. பேசுங்க பேசுங்க. சார் நீங்க வாங்க சார், சூடு ஆறதுக்கு முன்னாடி சீக்கிரமா போய் சாப்பிடலாம் வாங்க. ஆமா சார், ஆற போடாம சாப்பிடுங்க, அப்பதான் பிற்காலத்துல பயன்படும். சார் நான் சாப்பாடை தான் சார் சொன்னேன். நல்லா சாப்பிட்டு தெம்பர்னா தானே உடம்புக்கு நல்லது. யோ என்ன வந்த வேலையை பார்க்காம வேற ஏதோ பேசிட்டு இருக்க? என்ன மரியாதை குறையுது? நான் ஆபீசருங்க. ஆபீசர் மாதிரி பேசணும். போ சார், போங்க சார். டேய் மச்சான், சொல்லு மச்சான். டேய் ஆமாண்டா, இப்பதான் முடிஞ்சு வீட்டுக்கு வரேன். டேய் நல்லபடியா போய்கிட்டு இருக்குடா. ஆமா, நீ எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? டேய் அப்படியாடா, வெரி குட் மச்சான். டேய் ப்ரொமோஷன்லாம் கிடைச்சிருக்கு. என்ன பார்ட்டி எல்லாம் கிடையாதா? ஓ பார்ட்டிக்கு நான் பெங்களூர் வரணும்ல. ஓகே, ஆபீஸ் விஷயமா ஏதாவது ஒர்க் இருந்தா நான் வர்றேன்டா. மொத்தமா மீட் பண்ணிக்கலாம். ஓகே
என்ன இவன் ரிங்கு போட்டிருக்கானா இல்லையா? ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறான். கைய வேற பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கான். வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்கடா மச்சான். டேய், நீ சென்னைக்கு வந்தீனா கண்டிப்பா வீட்டுக்கு வந்துரு. ஓகேடா மச்சான், பாய். சரி. என்ன உன் கைய காட்டு. ஏன் கைய நீட்டினா அதுவும் ஜோசியம் பார்க்க போறியா? கிண்டலா? கைய காட்டு. எதுக்கு? உன் கைய காட்டுன்னு சொல்றேன்ல. இந்த பாரு ஜோசியத்தை. இந்த கை இல்ல, அந்த கைய காட்டு. எதுக்குன்னு சொன்னாதான் நான் காட்டுவேன். எங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல, நம்மள மோதிரம் போட்டுக்க சொன்னாங்கல்ல, கப்பல்ஸ் ரிங். ஆமா. அது உன் கையில இருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஓ, அப்போ நீ என்ன நம்பல? நமக்குள்ள சண்டை வந்ததுனால அதை நான் கழட்டி எறிஞ்சிட்டேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கல, அப்படித்தானே? இல்ல, அப்படியெல்லாம் நினைக்கல. ஓ, அப்படி நினைக்கல. அப்புறம் எதுக்கு என் கையில மோதிரம் இருக்கான்னு செக் பண்ண பாக்குற? சொல்லு பவி, காரணத்தை சொல்லு. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. முதல்ல கைய காட்டுன்னு சொன்ன காட்ட வேண்டியதானே? ஏன் நான் என்ன நீ வச்ச ஆளா? நீ கைய காட்டுன உடனே காட்டுறதுக்கு? ஏன் பவி, உன் சந்தேக புத்திக்கு ஒரு அளவே இல்லையா? இப்ப நீ கைய காட்ட போறியா இல்லையா? என்ன என்ன அவ்வளவு கேவலமான ஆளு நினைச்சியா? உங்க அப்பா போட்ட மோதிரத்தை வித்து சாப்பிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? அந்த டவுட் கூட உனக்கு வந்துருச்சா? ஐயோ, அதுக்கு இல்லடா. சும்மா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் கேக்குறேன். ஓ, அப்ப நான் மோதிரத்தை ஏதோ பண்ணிட்டேன்னு உனக்கு டவுட். அத கன்ஃபார்ம் பண்ணிக்க தானே இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? எவ்வளவு கேவலமா போச்சு தெரியுமா உன் புத்தி? அப்படி மானங்கிட்ட மோதிரம் எனக்கு தேவையே இல்லை. இந்த உன் மோதிரம், இந்த எடுத்துட்டு போ. இந்தா எடுத்துட்டு போயிடு. இந்தா எடுத்துட்டு போ. கப்பிள்ஸ் ரிங்கா? கப்பிள்ஸ் ரிங். நம்மளே நல்ல கப்பிள்ஸ் கிடையாது, அப்புறம் எதுக்கு இந்த கப்பிள்ஸ் ரிங்? இங்க பார், உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிரு, இந்த மாப்பிள்ளைக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரிசு கொடுக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க, புரியுதா? நான் கேட்டது தப்புதான். சாரி சந்தோஷ். ஒரு டவுட், அதான் கேட்டேன். சரி, இந்தா போட்டுக்கோ. போட்டுக்கவா? இன்னும் இத போட்டுக்கிட்டு சுத்துறதுக்கு நான் என்ன லூசா? வச்சுக்கமா, உங்க அப்பா போட்ட மோதிரத்தை நீயே பத்திரமா வச்சுக்க. என்ன ஆள விடு. ஐயோ சந்தோஷ், நான் தான் சொல்றேன்ல, ஒரு சின்ன டவுட், அதான். எப்பா போதும்பா, உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இது மாதிரி தான் நீ எப்பவுமே என்ன நம்புறதே கிடையாது. அதான் உன்கிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. இத பாரு பவி, உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. என் அம்மா கூட சேர்ந்து உனக்கும் அதே புத்தி தான் வந்திருக்கே தவிர என் பாசம் அன்பெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியல. சந்தோஷ், நான் எதுக்காக அப்படி கேட்டேங்கறத முதல்ல கேளு. நான் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனப்போ இதே மாதிரி ஒரு ரிங். போதும் போதும், இது என்ன வீடாது? கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. உன்கிட்ட பேசுறது கூட எனக்கு கடுப்பா வருது பவி. அவசரப்பட்டுட்டோம். சந்தோஷ் ரொம்ப நல்லவன். நம்ம தான் அவனை தப்பா நினைச்சிட்டோம். இந்த மாதிரி கப்பல்ஸ் ரிங் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குமா என்ன? வேற யார்கிட்டயாவது கூட இருக்கலாம். நான் அந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது. எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தணும்.
ஆபீஸ்ல? நான் தானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாதான் நீ வருவியா? உன்னை எப்படி வர வைக்கிறேன் பாரு. ஹலோ. என்ன சந்தோஷ், தூங்கிட்டு இருக்கியா? உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆதிரா. தூங்கிட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலா உனக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன். டயர்ட்னஸ்ல அப்படியே தூங்கிட்டேன். ஆதிரா, தேங்க்ஸ். என்ன சந்தோஷ், தேங்க்ஸ்லாம் சொல்ற? அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? இந்நேரம் வீட்டுல ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும். நல்ல வேலை, சரியான நேரத்துல வந்து நீ அந்த ரிங்க ஞாபகமா வந்து என்கிட்ட கொடுத்துட்ட. அதுக்காக அகைன் ஒன் தேங்க்ஸ். என்ன சந்தோஷ், நீ மிஸ் பண்ணிட்ட, நான் கொண்டு வந்து கொடுத்தேன். இதுல என்ன இருக்கு? உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? இதுக்கு போய் எத்தனை வாட்டி தேங்க்ஸ் சொல்ற? ஆதிரா, நீ பண்ணது சாதாரண உதவி இல்ல, சரியான டைம்ல பண்ண உதவி. வீட்டுக்கு வந்ததும் பவி என்கிட்ட அந்த ரிங் எங்கன்னு கேட்டா. நான் அந்த நேரத்துல அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீ மட்டும் அதை இன்னைக்கு கொடுக்காம நாளைக்கு கொடுத்துருக்கலான்னு மறந்துருந்தீனா அவ்வளவுதான் மேட்டர். பெரிய பிரச்சனையே ஆயிருக்கும். அவ ஏற்கனவே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ இதுவும் நடந்திருந்தா அவ்வளவுதான். அதுக்காக தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஓ அப்படியா? வைஃப்னா அவ்வளோ பயமா சந்தோஷ்? பயம்லாம் ஒண்ணும் இல்ல ஆதிரா. என்ன இப்ப கொஞ்ச நாளா எனக்கும் பவிக்கும் கொஞ்சம் நான்சிங்ல தான் போய்கிட்டு இருக்கு. மத்தபடிலாம் ஒண்ணும் இல்ல. சந்தோஷ், நான் டிஸ்டர்ப் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஹேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதிரா. இதோ இப்ப நான் அங்கதான் வர்றதா இருந்தேன். ஆனா கொஞ்சம் டயர்ட்னஸ்ல தூங்கிட்டேன். இன்னொரு 1/2 hourல நான் அங்க இருப்பேன் ஆதிரா. ஓகேவா? ஆதிரா கூட கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாயிட்டே வரானே. மோதிரத்தை அவ வீட்டுல தவற விட்டது கூட தெரியாம இருக்கானே. பகல்ல ஆபீஸ்க்கு போயிடுறான், அங்கேயும் ஆதிரா கூட இருக்கான். நைட் வீட்டுல தங்காம ஆதிரா வீட்டுக்கு போறான். என்னன்னே தெரியலையே. ஆதிரா சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகாதவ. இவங்க 2 பேருக்குள்ள நெருக்கம் அதிகமாகிட்டே போனா கடைசியில சிக்கல் பவிக்குதா. பவியும் இப்ப குட்டி மேல இருக்கிற கோவத்துல அவனை கண்டுக்காம என் கூட வந்து தங்கிட்டு இருக்கா. மகனும் மருமகளும் ஒத்துமையா இருக்கணும் தான் ஒரு தாயா நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இங்க நடக்கிற விஷயத்த கண்டும் காணாம இருந்தா அவங்க பிரிவுக்கு நானே காரணமாயிடுவேன். ஆதிராவுக்கு அப்பா இல்ல, கூட ஒரு பாதுகாப்புக்கு இவன் போனாலும் ஒரு பையனும் பொண்ணும் எத்தனை நாளைக்கு எல்லை மீறாம இருக்க முடியும்? எது நடந்தாலும் அது பவித்ராவை தான் பாதிக்கும். பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். அதுங்க சின்ன பிள்ளைங்க. நானும் குட்டிய கண்டுக்கலன்னா நிலைமை மோசமாயிடும். இதை இப்பவே தடுத்து நிறுத்தணும். என்ன கோவமா பேசுவான், பேசுனா பேசிட்டு போகட்டும். அவனுக்காகத்தானே நான் இருக்கேன். அவன் கிளம்பி போறதுக்குள்ள தடுக்கணும்.